ஆங்கிலத்தில் ஈல்ட் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உள்ளது. ஈல்டின் ஒரு அர்த்தம் நல்ல விளைச்சலை உருவாக்குவது என்று அர்த்தம். ஈல்ட் என்ற வார்த்தைக்கு மற்றொரு அர்த்தம் ஒருவருக்கு நாம் விட்டு கொடுப்பது அல்லது வழிவிடுவது. மத்தேயு 13 விதைப்பவரின் ஓமையில இந்த 2 அர்த்தங்களும் படுத்தப்படுகின்றன. நான் 100 மடங்கு கனிகளை விளைச்சல் செய்ய விரும்பினால், அதுதான் என் வாழ்க்கைக்கு தேவனின் சிறந்ததற்கு இணையான ஒரு காரியம். அப்படி 100 மடங்கு நான் விளைச்சல் செய்ய விரும்பினால், தேவ வசனம் என்னிடத்திலே எதிர்பார்க்கிற கோருகிற சில விஷயங்களை செய்ய நான் என் விதயத்தில் விட்டு கொடுக்க வேண்டும். பாருங்க, இயற்கையாகவே நாம் எதிர்மறையான மனிதர்கள். நாம் அனைவரும் இயற்கையாக உள்ளார்ந்த முறையிலே தவறுகளை கண்டுபிடிப்பதில் தேர்ந்தவர்கள். எது தவறாக நடக்கப் போகிறது என்று நினைக்கிறது, தேவன் நமக்கு உதவ மாட்டார் என்று நினைப்பது, பயம், கவலை, சந்தேகம், அவநம்பிக்கை, இதெல்லாம் நமக்கு எளிதாக வருகிறது. நாம் முயற்சி செய்யவே தேவையில்லை. உண்மையா இல்லையா? இது இயற்கையாகவே நாம் சூழ்ச்சிக்காரர்கள், தந்திரசாலிகள். நாம் சிறிய பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது அவர்கள் பாசாங்கு செய்யும் போதோ அல்லது பிடிவாதம் பிடித்து ஆர்ப்பாட்டம் செய்யும் போது நாம் சிரிக்கிறோம். ஏன்? அவர்களும் நம்மை போலவே வளர்ந்து வருகிறார்கள், சூழ்ச்சியும் தந்திரமும் உள்ளவர்களாய். இப்படிப்பட்ட சாதுரியமும் சுயநலமும் நமக்கு எளிதாக வருகிறது. முயற்சி செய்யவே தேவையில்லை. உண்மையா இல்லையா? இயற்கையாகவே நாம் நம்பி முயற்சி செய்து எதிர்பார்க்கிற பலன் வராத போது நம்மிலே பெரும்பாலோர் எளிதிலே கைவிட்டு விடுகிறோம். நம்மிலே பெரும்பாலோர் நீண்ட காலம் விடாப்பிடியாக தொடர்வதில்லை. ஜபத்தில் கூட விட்டு செல்வது நமக்கு எளிதாக வருகிறது. அதற்காக கடின முயற்சி செய்ய தேவையில்லை. உண்மையா இல்லையா? பிரசங்க மேடையில கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய போதகர்கள் பெரும்பாலானோர் எதிர்மறையான சிந்தனையாளர்களாகவும் இருக்கிறார்கள். நேர்மறை எண்ணம் கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதை விட, கற்றுக் கொடுப்பதை விட, எதிர்மறையான விஷயங்களை நீங்க தவிர்க்க வேண்டும் என்று தான் அதிகமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு இயேசு நமக்கு அந்த விதைக்கிறவனுடைய ஓமையை கொடுத்த போது, அவர் நல்ல நிலம், வளமான நிலத்தை குறித்து பேசும்போது அவர் முதலிலே 100 மடங்கு என்று தொடங்கினார். ஏன்? இயேசு அப்படிப்பட்டவர் தான். நாமும் அப்படி வாழ வேண்டும் என்று தான் இயேசு விரும்புகிறார். அதுவே நமக்கு தேவனின் சிறந்ததாகும். 30-60 என்பது முதலாவதாக அவர் சொல்லவில்லை. நாம் அப்படி நினைக்கிறோம். அந்த சிறந்ததை நான் பிடித்துக்கொள்ள, இன்றைக்கு நான் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக, வீதி மிடுக்கனாக இருப்பதற்கும், மற்றவர்களை நோக்கங்களை எப்பொழுதும் சந்தேகிப்பதற்கும், என்னை சுற்றியுள்ள எல்லாரிடத்திலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் இருட்டை மாத்திரம் பார்க்கிற என்னுடைய உரிமையை, என்னுடைய இயற்கையை நான் கைவிட ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட மனப்பான்மை என்ன செய்கிறதுனா, கடைசியில தேவன் நல்லவர் என்பதை பற்றியும் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. நீங்க உங்க சக சகோதரர்களை, மனுஷர்களை நீங்க நம்பாமல் எப்போதும் சந்தேகிக்கிறீங்க என்றால் நீங்க தேவனையும் சந்தேகிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இந்த காரியங்களை நான் விட்டுவிட்ட பிறகு நான் ஒவ்வொரு நாளும் புறாவை போல கபடற்றவனாய் இருக்கவும், ஒரு சிறு பிள்ளையோட விசுவாசத்தோடு இருக்கவும், என்னை பலுகி பெருகச் செய்யும் இந்த தேவ வசனத்திலும் வாக்கு தத்தத்திலும் நிலைத்திருப்பதை தொடர்ந்து நான் பிடித்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென்.